நம்ம எல்லாருக்குமே வந்து லக்ஸரி கார் பிடிக்கல. லக்ஸரி கார் பிடிக்காதது யார் தான் இருக்கிறா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எந்த லக்ஸரி கார் பிடிக்கும்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம், ஆடி கார்ல வந்து 4 சர்க்கிள்ஸ் இருக்கிறது பார்த்திருப்போம் இல்லையா? அந்த சர்க்கிள் வந்து ஆடி கம்பெனியுடைய சிம்பிள். எல்லா கார்லயுமே வந்து அந்த கார் கம்பெனியுடைய சிம்பிள்ஸ் வந்து கார்ல வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆடி கார்ல இருக்கிற அந்த 4 சர்க்கிளுமே வந்து ஆடி கார் கம்பெனியுடைய சிம்பிள். ஸோ இந்த சர்க்கிள் வர்றதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். 1932ல 4 ஜெர்மன் கம்பெனிஸ் எதெல்லாம்னா ஆடி, ஹாச், EKW, வாண்டர், இந்த 4 கம்பெனியும் சேர்ந்து ஆட்டோ யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த ஆட்டோ யூனியன் கம்பெனி வந்து ஜெர்மனிலே வந்து ஒரு பெரிய பிரைட்டான கம்பெனியா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தோம், 4 கம்பெனி சேர்ந்து தான் ஆட்டோ யூனியன் வந்து ஆரம்பிச்சாங்க. காலில் இருக்கிற அந்த ஒவ்வொரு சர்க்கிளுமே வந்து ஒவ்வொரு கம்பெனியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி 4 பேர் சேர்ந்து ஆட்டோ யூனியன் வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா? லேட்டரா ஆடி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பிராண்டா இந்த 4 சர்க்கிள்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இந்த 4 சர்க்கிள் வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா யூனிட்டி. ஸோ அது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்குல்ல, யூனிட்டி, பவர். 4 பேரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பவரா இருந்ததுனால தான் அவங்க வந்து ஜெர்மனில வந்து அவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியா வந்து சேஞ்ச் ஆனாங்க. இதுதான் ஆடி சிம்பிளுடைய ஹிடன் ஹிஸ்டரி. உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்க.